ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பைனாப்பிள் நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, ஸ்மூதி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? தெரியாது. எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது. பட் பைனாப்பிள் குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாகவே பைனாப்பிள் நீங்கள் உப்பு அல்லது மிளகாத்தூள்லாம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பைனாப்பிள் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். பைனாப்பிள் சிக்கன்லேயும் பைனாப்பிளையும் கலந்து குக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நமக்காக ரெடி பண்ண போகிறது தங்கராஜ் அவர்கள். லெட் அஸ் see இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சமையலில் பைனாப்பிள் சிக்கன் கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, எப்படி செய்வாங்கன்ட்டு செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்ப்போம். பைனாப்பிள் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் 1/2 கிலோ கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவைக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 150 கிராம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், சோம்பு. இது சிக்கன் மசாலா, இது மிளகாய் தூள், இது தனியா தூள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி பைனாப்பிள் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த 3 பொருளையும் அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்திக்கலாம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திப்போம். இப்போ தக்காளி சேர்த்தணும். ஆனால் தக்காளி சேர்த்துறதில்ல, ஏன்னா பைனாப்பிள் போடுறதுனால தக்காளி சேர்த்துறதில்ல. டைரெக்டாக சிக்கன் சேர்த்துக்கிறோம். இப்போ கறி நல்லா கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போட்டு வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு நல்லா கலரி விட்டியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வந்திருக்கான்னு பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ பைனாப்பிள் சேர்த்திக்கலாம். பைனாப்பிள் ஒரு கலரி வரும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்குவோம். இது பைனாப்பிள் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து பார்ப்போம். பைனாப்பிள்லாம் வெந்துருச்சுங்களா. மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள், சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த லாஸ்ட்டாக மசாலா போட்டதுனால அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா க்ளீனாக இருக்குது. பாருங்க, ட்ரை ஆயிடுச்சு. நல்லா நல்லா வாசம் வருது. ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான பைனாப்பிள் சிக்கன் ரெடி. பைனாப்பிள் சிக்கன்
கேட்கும்போதே வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைனாப்பிள் சிக்கன் ரீகேப் பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, பைனாப்பிள் 1/4 கிலோ இது எடுத்துருக்கோம். இது போக மசாலா ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் மசாலா ஐட்டம். இதில் என்ன வித்தியாசமாக செய்கிறோம் அப்படின்னு பெரும்பாலும் நம்ம இந்தியன் ரெசிபீஸில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் சொன்னால் நம்ம சவுத் இந்தியன் அல்லது தமிழ்நாடு ரெசிபி. ஒரு சிக்கன் நீங்கள் வதக்கணும்னு சொன்னீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் போடுவாங்க, தக்காளி போடுவாங்க, அதுக்கப்புறம் சிக்கனை போடுவாங்க, மசாலா போடுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதாவது புளிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது தக்காளி. இந்த தக்காளிக்கு பதிலாக ஒரு பைனாப்பிள் யூஸ் பண்ணால் எப்படி? ஸோ பைனாப்பிளில் வந்து புளிப்பும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் இருக்கும், கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி கட்டா மிட்டா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பு ரெண்டும் கலந்துருக்கும். ஸோ இந்த ரெண்டு கலந்த காயை வந்து அல்லது பழத்தை வந்து இது கூட போட்டு குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வித்தியாசமான டேஸ்ட்டோட செஞ்சுருக்காங்க. இது டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து அட்டகாசமாக இருக்குது. அதாவது இந்த ஒரு அறுசுவை என்ற மாதிரி இந்த மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுவாங்க சொல்லி அந்த மாதிரி ஒரு சுவையான ரசம் அருமையாக இருக்குது. சிக்கன் அந்த இந்த இது வந்து இந்த இது பைனாப்பிள் வந்து சிக்கனில் இறங்கியிருக்கான்னு சிக்கன்லேயும் நல்லா காரமாக இருக்குது. லைட்டாக அந்த பைனாப்பிள் டிஞ்சி லைஸாக தெரியுது, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப புதுமையான ரெசிபி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைனாப்பிள் வந்து இந்த மெக்சிகோ, லாட்டின் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பைனாப்பிளை வந்து ஒரு டிஷ்ஷாக செய்வாங்க சாப்பாட்டில். ஸோ நம்ம அதை தான் இங்கே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இந்த சிக்கன் பீசஸ் வந்து அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்சாலும் இந்த பைனாப்பிள் பீஸ் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பைனாப்பிள் சிக்கன் செஞ்சு சாப்பிட டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னாரு. மறுபடியும் ஒரு புதுமையான சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்றும் அன்புடன் உங்கள் தங்கராஜ். அன்பழகன்.